கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல தேவனுடைய வார்த்தையை கொடுக்க என் தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயும் சங்கீதம் 118 சங்கீதம் 5 வசனத்தில் போட்டிருக்குது. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தினை வைத்தார். நெருக்கத்தின் பாதையில் தாவீது ராஜா நெருக்கத்தின் பாதையில் அவர் போகும்போது யாரை நோக்கி கூப்பிட்டாருன்னா மனிதனை நோக்கி கூப்பிடலை, உதவி சொல்கிற சரிக்கு குடும்பத்தாரை நோக்கி கூப்பிடலை. அவருக்கு கூப்பிட்டதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது தேவநாய கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், அவர் கூப்பிட்டேன் கர்த்தரின் சத்தத்தை என்னை கேட்டர்லி விசாலத்திலே என்னை கொண்டு போயிட்டான். ஒரு மனிதனுக்கு நெருக்கடி வருது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் எல்லா வகையிலும் உண்மையாக தான் இருக்கேன், எனக்கு நெருக்கடிக்கு மேலே நெருக்கடி வருது, என்னை புரிஞ்சு கொள்ளவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த நெருக்கடியை கர்த்தர் அனுமதி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது நெருக்கடி. ஆனால் இந்த வசனம் போட்டிருக்கு சங்கீதம் 66 சங்கீதத்தில் 10 வசனம் 11 வசனத்தில், நீங்கள் 11 வசனம் 12 வசனம் 3 வசனத்தை பார்க்கும்போது, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவர் தேவனை எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அந்த செழிப்பான இடத்துக்கு நான் போக வேண்டுமானால் மனுஷங்க தலைமையில் ஏறி போக தான் பண்ணுவாங்க. ஏசப்பாவே பின்னாலே வந்துக்கிட்டே ஏசப்பா குறை சொல்லிக்கிட்டே இருந்த கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. உலகம் முழுவதும் நன்மை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார், நன்மை செய்தவராக தான் சுற்றி திரிந்தார், பிசாசு பிடியில் கிடக்கிற யாவரையும் விடுதலை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவங்க ஏசப்பாவே அந்த உலக மனுஷங்க என்ன செஞ்சாங்கன்னா சிலுவையில் அறைங்க சிலுவையில் அறைங்கன்னு தான் குக்கர் விட்டாங்க தவிர கொலை செய்தவன் ஜெயிலுக்குள்ளே அடக்கம் அவனை விடுதலை பண்ணுங்கன்னு தான் சொல்லிச்சு இந்த உலகம். அதனால் நல்லவங்களை என்ன செய்வாங்கன்னா நன்மை தான் செய்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள குற்றமாக தீர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் எதையும் பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம இந்த பொல்லாங்கன்னு இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. நம்ம ஆண்டுடைய பிள்ளை ஏசப்பா பின்தொடர்ந்து போகும்போது இந்த நெருக்கமான பாதைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. அவர் புடமிடுகிறாரு, அவர் புடமிட்டு நம்மளை சோதித்து பார்க்குறாரு. மலைங்களை இடுப்புக்கு மேலே வருத்தமான பார்க்கலாம் அவர் ஏற்றுகிறாரு. ஆனால் மனுஷங்க நம்ம தலைமையில் ஏறி போக பண்ணுகிறாரு. தீயும் தண்ணீரை கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல கர்த்தருடைய ஒரு உயர்வை தர்றதுக்கு சில பாதைகளை நம்மளை பொறுமையை நினைச்சுவார், ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். ஆனால் நம்ம பொறுமையாக அவர் கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருக்கணும். தேவனுக்காக நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்க நஞ்சு தான், விசுவாசியர் நஞ்சு தான். ஏசப்பா நமக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்காங்களோ அதை மாத்திரம் செய்துட்டு நம்ம பொறுமையாக போய்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நம்மளை விசாலமான பாதையில் கர்த்தர் நிறுத்த ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எதையும் குறித்து கலங்காதீங்க, தேவ சமூகத்திலேயே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவனே நம்மளை நினைச்சார் செழிப்பான இடத்துல விடுவார், ஒரு மேன்மைக்கு நேரம் கர்த்தர் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. கலங்காதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.